வெல்கம் டு விஜய் vlogs. ஸோ நம்ம சடன் பிளான் இது. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா மீன் வாங்கலான்னுட்டு கடலூர் துறைமுகத்துக்கு வந்திருக்கோம். வர வழியில் எங்கள் டிரைவருக்கு தூக்கம் வந்ததுனால ஒரு டீ ஷாப்பில் நிப்பாட்டி டீ குடிக்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் தான் துறைமுகத்தில் போய் உங்களுக்கு வேண்டிய முழு காட்சிகளையும் நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஆமாம், அங்கே நிறைய வெரைட்டி ஃப்ரெஷ் மீன்லாம் கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே போய் அங்கே என்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து அதை vlog-ஆ பண்ணலான்னு வந்திருக்கோம். அதையும் போகிறோம். ஸோ இப்போ லைட்டாக டீ குடிச்சிட்டு இந்த சண்டே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபேமிலி ஃபன்னு தான். ஒரே இடத்துல வீட்லயே உட்காந்து சமைக்க போகிறோம், எல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம். அதை பொறுத்து இருந்து பாருங்க. நாங்கள் டீ கடையில இருந்து இதுக்கப்புறம் பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறத பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம என்ன வாங்க போறோம்? நண்டு யாராவும் நண்டுமா மீனா? நண்டு மீன் யாரானா கடல் ஏறா மாதிரி ரொம்ப பெருசாலாம் வாங்கணும்னா அந்த டீச்சர்ஸ் இருக்காது. குட்டி யாரா கச்சா நல்லா இருக்கும். நிறைய ஐட்டம் இருக்கு. எதை எடுக்கிறது, எதை பிடிக்கிறது, எதை விடுறதுன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா மெசேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அவங்க மெசேஜ் பண்ணனும், நம்ம வாங்கிடுவோமா அதை வாங்க. நம்ம சங்கரா வாங்குவோம். சங்கரா வாங்கிட்டு நண்டு லாஸ்ட் டைம் சங்கரா தான் வாங்குச்சு. அன்னைக்குமே நண்டு டிஃபரெண்டா இருக்குது. இந்த நண்டு டிஃபரெண்டா இருக்கு. பட் ஆனா நண்டு கடல் நண்டா? கடல் நண்டு தான். நண்டுனா நம்ம எப்படின்னா அந்த மேல இருக்கிற அந்த ஓட ஃபுல்லா உடைச்சிட்டு வெறும் அந்த உள்ள இருக்கிற அந்த ஃபிளஷ் மட்டும் தான் நல்லா இருக்கும். உடச்சு எல்லாருக்கும் சாப்பிட தெரியுமா? நண்டு குழம்பு வைக்கிறது அது கரெக்டா வைக்க தெரிஞ்சவங்க வச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இல்லைன்னா சொதப்பிடும். வைக்க தெரியுமா நண்டு? இது 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 வஞ்சிரம். இதான் வஞ்சிரமா? சின்ன வஞ்சிரம், பெரிய வஞ்சிரம். அதுவும் வஞ்சிரம் தான். அது இருக்கிறதுலே பெருசு. ஆனா அதுல அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியாது. இந்த மாதிரி வஞ்சிரம் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது ஓகே தான். பாட்டி பிரான் எவ்வளவு கிலோ? எவ்வளோ? 350 ஒரு கிலோ. நேத்து 300 தான் வாங்கினேன். இதோட பெருசா இருந்துச்சு, சின்னதா இருந்துச்சு. இதோட சின்னதா தான் இருக்கும். 300 போலாம். விலை கேட்போம் ஃபைனலா. நேத்து நம்ம வாங்குனதே 300 தானே? வேற ஒரு கிலோ. அப்போ நம்ம விலை கேட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லுவோம் இவ்வளவு ரேட் சொல்றாங்க. ஒரு கிலோ ஃபர்ஸ்ட் என்ன மீன் வாங்கணும்ன்றத முடிவு பண்ணிட்டு அந்த மீன் இருக்கிற இடமா போய் ரேட் கேட்கும். இது காணாங்கத்தை இருக்கு, அது உடம்புக்கு நல்லது. மத்தி நம்ம அந்த லைன்ல போகுது. அந்த லைன் பாத்தீங்களா? சமைக்க போறவங்க கிட்ட ஒரு ஐடியா கேட்டா என்ன? நானா குக்கிங். गाइस என்ன மீன் வாங்குறது? மீன் இருக்கு, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ரேட் அதிகமா இருக்கு. பாப்போம் எந்த மீன் வாங்குறோம்ன்றத. ஒரு வழியா மீன் வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்கு ஒர்த் இல்லை. பாண்டியிலே இதை விட பெட்டராகவே நல்ல அமௌண்ட்லாம் வாங்கிக்கலாம். இங்கே எல்லாமே டூ காஸ்ட். மேபி சண்டேனால இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபைனலாக மீன் வாங்கிட்டோம். சங்கராவும் மத்தி மீனும் வாங்கிட்டோம். அந்த அக்கா தான் ஆஞ்சினுக்குறாங்க. அக்கா உங்க பேர் என்னது? என் பேரா பாக்கி அக்கா தான் ஆஞ்சிட்டு இருக்காங்க. அது எங்க யூடியூப் சேனலு. உங்க பேர் வரும் யூடியூப்ல. நாங்க புதுசா சேனல் ஓபன் பண்ணிருக்கோம், அதுல வரும் இந்த வீடியோலாம். ஃபர்ஸ்ட் டைம் போட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நீங்க கை வச்சு இறங்க. ஆசையா? அந்த டிரைவர் போட்ல சீட்ல உட்கார்ந்து அப்படியே ஓடுற மாதிரி ஒரு இது கவர் பண்ணீங்க. இது டிரைவர். நான் போட்டா டிரைவர் சீட். நான் தான் இப்ப டிரைவர் ஆக போறேன். ஹாய் गाइस, கடலூர் வந்தோம். இந்த இடத்துல போட்ல ஏறறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இதான் லைஃப்ல நான் போட்ல வரேன். நீச்சலே தெரியாது முதல்ல. கடல்லே வந்து நின்னது இல்ல.
போட்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் உட்காந்துருக்கேன், பார்க்கவே நல்லா இருக்கு. இதை ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க, ப்ரெஸ் பண்ணி காட்டுவோமா? வேணாம்டா, ஏய் வேணாம்டா, வேணாம்டா, வேணாம்டா. காய்ஸ் பாருங்க, இதான் மீன் ஸ்டோர் பண்ற இடம். ஃபுல்லா ட்ரம் ஃபுல்லா காலி இருக்கு. வந்து அடுத்த நிமிஷம் என்ன ஒரு 5 நிமிஷம் ஆச்சானா எல்லாமே இறக்கி வந்தோடனே காலி ஆயிரும். ஓகே ஓகேடா, வந்தோடனே காலி ஆயிருமாடா? எவ்வளவுண்ணா போகும் இவ்வளவு மீனுனா? எப்படி குடிப்பீங்க நீங்க? நீங்க வந்து ஏழை விடுவீங்களா இல்லைன்னா ஒரு ட்ரம் இவ்வளவு ரேட்டுன்னு சொல்லி கொடுத்துருவீங்களா? ஏலம் தான் விட்டுருவீங்க. ஆனா வெளியில விக்கிறவங்க அதிகமா விக்கிறாங்களா, உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் இதுல? ஆனா நீங்க போற செலவு உங்களுக்கு இது கட்டுமா? மீன் போட்டா தொழில கொடுத்துருக்கேன். ஓகே 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 தொழில் போக முடியாது. ஓகே 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 காய்ஸ், இதுதான் ஃபுல்லா மீன் ஸ்டோர் பண்ற இடமே. என் பேரு கார்த்திக். கார்த்திக். ஓகே, நான் ஆமா நல்லாவே கேட்கும், நல்லாவே பேசுங்க. சரி, இதை இப்போதைக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் பிறந்ததுல இருந்து இந்த 31 வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டைம் போட்ல ஏறி இருக்கேன். உங்க போட்டை பத்தி கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளனேஷன், என்ன ரேட்டு, எப்படி இதை ஹேண்டில் பண்றீங்க? இந்த போட்டு வந்து ஆமா இருட்டும், அது வரா கோழி வராது, அது இருட்டும். அது என்னன்னா, இந்த போட்டு புதுசா வைக்கணும்னா 70 லட்சம் ரூபா ஆகும். 70 லட்சம் ரூபாய்? 70 லட்சம் ரூபா வெறும் போட்டு மட்டும். இப்ப பழசா போச்சு இல்ல, இதோட மதிப்பு 50 லட்சம் தான். 50 லட்சம். 5 வருஷம் ஆயிட்டாலும் அதுக்கு குறைஞ்சிரும். அந்த நகை குறையில அந்த மாதிரி தான் குறையும். இன்சூரன்ஸ் போடுவீங்களா? ஆமா, இன்சூரன்ஸ் தான். ஆளுங்களுக்கு, ஓனருக்கு, போட்டுக்கு இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் இல்லாம பிசிரிஸ் ஒண்ணு இருக்கு, அவங்க இல்லாம அவங்க வெளியாக முடியாது. இப்போ ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வரோம்னா இவ்வளவு டீசல் செலவாகுது. அது இந்த மீன் அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டுமா? 3 லட்சம் ரூபாய்க்கு டீசல் ஓடும். 3 லட்சம் ஒரு ரூபாய் வாட்டி உள்ள போயிட்டு வந்தா 3 லட்சம். ஆமா, ஐஸ் 20,000, அவங்க சாப்பாடுக்கு 20,000, தண்ணி மற்றபடி இந்த எதிர் செலவெல்லாம் அது ஒரு 50,000. 3 லட்சம் ரூபாய். எத்தனை நாள் ஆகும் திரும்ப வர்றதுக்கு? 6 நாள். 6 நாள் ஆகும். 6 நாளுக்கு உங்களுக்கு 3 லட்சம் கணக்கு இல்ல. 6 நாள் மீன் அதிகமா வந்துட்டா உடனே வந்துருவோம். 3 நாள்ல மீன் அதிகமா கிடைக்கும் போது இந்த 45 நாள் இந்த மறையில் வருது இல்ல, சரி கேட்டுருக்கீங்களா? அது 45 தடை காலம் வரும்ல, அந்த 45 நாள் கழிச்சு போனா 2 நாள்ல வருவாங்க, 3 நாள்ல வருவாங்க, 4 நாள்ல வருவாங்க. மீன் அதிகமா இருக்கு. ஆமா, மீன் வளர்ச்சியில வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசத்துக்கு அதுக்கப்புறம் இப்படிதான் தேடணும், மீனை தேடி தான் போய். நான் ஒரு வாரம் கழிச்சு வரீங்க, நீங்க இவ்வளவு டீசல் செலவு பண்ணிட்டு போறீங்க, வந்து மீன் அந்த அளவுக்கு உங்களுக்கு சேல்ஸ் ஆகும். இதுலயே 1 லட்சம் ரூபாய் நஷ்டம், லாஸா தான். 2 லட்சம் ரூபாய் தான் விற்கும். இல்ல, நீங்க அவங்க வெளியில ரேட் அதிகமா வைக்கிறாங்க, நீங்க கூறு கணக்குல கொடுக்குறீங்க, அவங்க வாங்கி விற்கிறாங்க. யார் அவங்க? நீங்க கிலோ கணக்குல தான். அவங்க விற்கிறாம நாங்க விற்க முடியாது சாயங்காலம் வரைக்கும். கண்டிப்பா நீங்க வந்தோட வாங்கி போர் கட்டி இருப்பாங்க. இந்த கூட வியாபாரம் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வாங்கி சாயங்காலம் வரைக்கும் விற்பாங்க. எங்களால நாங்க அதை பார்த்தோம்னா எங்களை அங்க இதை பார்க்க முடியாது. விழுப்புரம், விருதாச்சலத்துல இருந்து வராங்க. நீங்க எடுத்துட்டு வரது இங்கே போயிருமா? எல்லாம் இங்கதான் இறக்கி ஆகணும், இங்கதான் மீன் வித்தாகணும். உங்களுக்கு கைக்கு இருக்குமா இருந்தா எப்படி கொடுக்குறீங்க எனக்கு புரியல. வச்சா வீணா போயிடும். நம்ம பிளாஸ்டிக் பொருளா இருந்தா பரவாயில்ல. இது மீன் நாளைக்கு வச்சா நாளைக்கு வச்சா வீணா போயிடும். வேலையதான் விக்குது, ஆனா அந்த அளவுக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது. நான் இப்போவே வெளியே பார்த்தோம், பெருசா இல்ல. வந்ததுக்கு நல்லா மீன் வாங்கிட்டோம், நல்ல ரேட். நாங்க மீன் வாங்கிட்டோம். மீன் மட்டும் இல்ல, போட்டுக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டோம். வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு வரும் பாருங்க. நல்லபடியா மீன் வாங்கிட்டோம், நல்ல ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனாலும் பாண்டியில இருந்து இங்க வந்து வாங்கணுமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். அங்கேயே நமக்கு இதே மாதிரி ரேட் கிடைக்குது, நல்ல மீனாவும் கிடைக்குது. இங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க, வந்து ஜாலியா மீன் வாங்கிட்டு போங்க. மெயினா போட்டுக்குள்ள எங்களை விட்டதுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, வளரிட்டேன்.